முத்து, மீனா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அந்த சிந்தாமணிக்கு அவ்ளோ கோவம் வருது. அப்படியே ஒரு ரூம்ல இருக்காங்க. சிந்தாமணி, அவங்க வீட்டுக்கார் 2 பேர் மட்டும். "என்னங்க பார்த்தீங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியே வச்சு முடிச்சுட்டான் அவன். நான் இப்போ என்ன பண்றது? 2 பேரையும் சேர்த்து ஒண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். நான் அவன போய் மாப்பிள்ளைன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? அவன் வெறும் பையங்க. அவன் பூக்காரியோட தம்பி. அவனுக்கு ஏன் பொண்ணா? ஐயோ கடவுளே! எதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்த நீ நடத்தி வச்ச? என்னால அத தாங்கிக்கவே முடியல. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அவங்க வீட்டுக்கார் பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு, "இங்க பாரு சிந்தாமணி, நான் சொல்றத கேளு. இந்த இடத்துல நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம பண்ண முடியாது. இப்போ ரேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா நின்னுட்ருக்காங்க. அதனால நம்ம என்ன பேசினாலும் இங்கே செல்லாது. நம்ம பொண்ணையும் அந்த சத்யாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லவங்க மாதிரி நடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பொண்ணு இங்கே இருக்கா. இந்த கூட்டத்தில நம்ம பொண்ண விட்டுட்டு போக முடியாது. அதனால நான் சொல்றத கேளு. அவங்க என்ன பண்றாங்களோ, என்ன பேசுறாங்களோ, அவங்க வழியிலேயே நம்ம போலாம்." அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. "என்னங்க நீங்க பேசிட்டுருக்கீங்க? என்ன பேசிட்டுருக்கீங்க? அவங்க பேச்ச நாம கேட்கணுமா? நம்ப பொண்ணுங்க." "சரி நம்ம பொண்ணு தான். ஆனா நீ கூப்பிட்டா உன் பொண்ணு வரலையே! அதானே பிரச்சனை. உன் பொண்ணு என்ன சொல்றா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றா. எப்படி நீ கூட்டிட்டு போவ? ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. அதனால நைட் இங்கேயே இருந்துட்டு காலையில சத்யாவையும் ரேகாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாம் சரியா?" அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் தாங்க முடியலங்க. அந்த விஜயா பார்த்தீங்களா எப்படி நக்கலாக பேசுகிறா? அவள் பேசுகிறதெல்லாம் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி விடு, அவங்களோட நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது. உன்னை கிண்டல் பண்ணுற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. அதனால் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்போ நம்ம பேசிக்கலாம். பொறுமையா இரு சிந்தாமணி, பொறுமையா இரு." அப்படின்னு சொல்கிறாரு. சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. அப்போ முத்து, மீனா 2 பேருமே அங்கேருந்து எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரேகா கிட்ட, "நீ போய் உங்கள் அம்மாகிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா அப்படியே வராங்க. வந்த உடனே, "என்னம்மா சொல்லுமா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. "அப்பா நான் செஞ்சது தப்பு தான்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு தான் பண்ணேன். எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதனால தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உங்கள் 2 பேரோட மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். அது எனக்கு தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை இருக்கும். எனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான்ப்பா சத்யா கிட்ட பணம் மட்டும்தான்ப்பா இல்லை. ஆனால் அவன் தங்கமான பையன்ப்பா. அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு" அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா. அப்படியே சிந்தாமணிக்கு அமைதியாக இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, "இங்க பாரும்மா, இதுக்கும் மேலே இதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். உனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. நீயாவே அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட. நாங்கள் அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. நாங்கள் நாளைக்கு உன்னையும் சத்யாவும் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. "அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலில் விழுந்து அழறாங்க. "நான் பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. ரொம்ப பாசத்தை கொட்டி தான் இருந்தீங்க. அதே அளவுக்கு பாசம் எனக்கும் இப்போ இருக்குது. ஆனால் என்னோட சூழ்நிலை சத்யாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல" அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. "சரிம்மா பரவாயில்ல விடு. நீ அழாத. உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. நீ அழக்கூடாது" அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. "இல்லைப்பா அதுக்காக நான் சொல்லலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு அழறாங்க. "அழாத ரேகா. நீ அழவே கூடாது சரியா? இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோபம் இருந்தால் கூட அது கொஞ்ச நாள் கழித்து சரியாயிடும். நீ கவலையே படாத" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. சத்யா, ரேகா, அங்கே மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்படியே ரேகா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வராங்க. "என்ன உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போயிட்டு அழுதுட்டு வந்தியா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு அம்மா அப்பா அவங்க மனசார வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டா அது நமக்கு தான் கஷ்டம். அதனால தானே நீ போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்த" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஆமாம், எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் அம்மா போயிட்டாங்க. மறுபடியும் வந்து என் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க. நாளைக்கு நானும் சத்யாவும் சேர்ந்து அவங்க கூட வீட்டுக்கு போகிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போனால் சந்தோஷந்தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் மீனா ஒரு நிமிஷம் இங்கே வாடி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா எதுக்குதாம்மா கூப்பிடுற அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய் சத்யாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா ஏதாவது பண்ணிட்டா என்னடி பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதம்மா, நடக்கிறதாம்மா நடக்கும், அப்படிலாம் அவங்களால எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அப்போ ஒன்றையே ஆள் வச்சு கத்தியால் குத்தனவடி, அவளுக்கு ஈவு இறக்கம் மனசாட்சி எதுவுமே இருக்காது, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, சத்யாவை அவங்க வீட்டுக்கெலாம் நம்ம அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு பயப்படாதம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அத்தை நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சிந்தாமணி சும்மா மேலுக்கு அப்படியே மிரட்டும், ஆனால் அது வேஸ்ட்டு, அந்த அளவுக்குலாம் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ள எனக்கு என்னவோ பயமாக தான் இருக்குது, சத்யாவை அங்கே அனுப்புறதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இல்லாத கல்யாணம் ஆகிடுச்சி, தனியாக பிரித்து அனுப்பக்கூடாது, ஜோடியாக தான் அனுப்பணும், நாங்கள்லாம் இருக்கோம்ல விட்டுருவோமா, வேணா நான் வேணா கூட போட்டோமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னங்க பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் போகிறேன்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னவோ மீனா எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. என்னங்க இது அம்மா இப்படி கஷ்டமாக பேசுகிறாங்க, அம்மா சொன்ன மாதிரி இந்த சிந்தாமணி சத்யாவை ஏதாவது பண்ணிடுவாளா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா சந்தேகமாகவே கேட்டுட்ருக்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, அந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த அம்மா மாட்டிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்த ஊர்க்காரங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இந்த ஊர்க்காரங்க முன்னாடி தான் அந்த அம்மா கூட்டிகிட்டு போகுது வீட்டுக்கு சத்யாவையும் ரேகாவையும், அப்போது அது எப்படி தப்பாக ஏதாவது பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, அப்படி பண்ணால் கண்டிப்பாக அதை தூக்கி ஜெயிலில் வச்சுருவோன்னு தெரியும், அதனால் பண்ணாது, நீ கவலையே படாத, அது பக்கா கிரிமினல், எங்கே எப்படி பண்ணணும் எங்கே எப்படி நடந்துக்கணும் எல்லாமே யோசித்து தான் அப்படி காயே நகர்த்தும். இப்போ பார் இங்கே வந்து எதுக்கு உட்காந்துச்சிட்ருக்கு, பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது மனசுக்குள்ளே எவ்வளோ கோவம் எவ்வளோ வெறி இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்குதுன்னா இதுதான் காரணம், பொண்ணு மேலே இருக்க அந்த பாசம், அதே பொண்ணு மேலே இருக்க பாசம் தான் சத்யாவை எதுவுமே பண்ணாது, சரியா, நீ கவலைப்படாத, நீ எதாவது போட்டு குழப்பிக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. பாட்டி முத்துவை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க, முத்து இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, சத்யாவையும் ரேகாவையும் அவங்க அம்மா கூட அனுப்பி வைப்பா, அதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பி வைக்கலாம், ஆனால் சத்யாவோட அம்மா தான் ரொம்ப பயப்படுறாங்க, அந்த சிந்தாமணி ஏதாவது பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா, கோவம் இருக்கும், அதுக்காக இந்த அளவுக்குலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமானவ, அதான் பயமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரிப்பா பார்த்துக்கலாம் விடு, என்றைக்குமே நம்ம கொஞ்சம் நல்லதாகவே நினைப்போமே, ஏன்னா பொன்னியும் மாப்பிளையும் பிரித்து அனுப்பக்கூடாதுப்பா, ஒன்றா அனுப்புனா தான் நல்லது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணலாம் சரியா, சரிப்பா இந்த சாந்தி முகூர்த்தம் இந்த ஏற்பாடு எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. ரேகா சத்யா 2 பேருமே ரூம்லேருந்து பேசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சத்யா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு ரேகா என்ன? இல்லை உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களை எனக்கு பிடிக்கும், உங்கள் கூட வாழணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் இப்போது என்னோடய மனநிலை அப்படி இல்லை, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, ஆனால் அவங்க நம்மளை முழுசாக இன்னும் ஏற்றுக்கலை, நம்ம 2 பேரும் அவங்க முழுசாக ஏற்றுக்கணும், அப்படி ஏற்றுக்கணுன்னே நம்ம வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. ரேகா என்ன பேசிகிட்ருக்க நீ, உனக்காக நான் காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன் சரியா, இது என்ன பெரிய விஷயமா, நான் வெயிட் பண்ணுறேன், உங்கள் அம்மா அப்பா மனசார என்னை ஏற்றுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் சொல்கிறாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி சத்யா உன்னால் இப்படி இருக்க முடியுது, நான் என்ன சொன்னாலும் உன்னால் எப்படி கேட்க முடியுது, அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா உன்னை கல்யாணம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயந்தான், உண்மையாகவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து என்னை ஏற்றுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக படுக்கிறாங்க. இந்த பக்கம் ரேகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோமே, அவங்க மனசளவில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சத்யா கண்டிப்பாக இருப்பான், அதனால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா நினைக்கிறாங்க. சத்யா யோசிக்கிறாரு, ரேகாவோட மனசுப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே யோசிக்கிறாங்க, ஐயோ கடவுளே அந்த சத்யா கூட சேர்ந்து நம்ம பொண்ணு வாழவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க.
சிந்தாமணி, நீ யோசிக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. அமைதியாக இரு. நடக்கிறத தடுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. இப்போது நம்ம பொண்ணு எவ்வளவோ நம்ம பிரித்து வச்சோம். சத்யா கூட வாழக்கூடாது, சத்யாவை கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் ஊருக்கு அனுப்பி வச்சேன், நீ அப்புறம் ஹைதராபாத் அனுப்பி வச்சு எவ்வளவோ பண்ணோம். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? அந்த சத்யா கூட தான் கல்யாணம் நடந்தது. அதனால் நீ நினைக்கலாம் என்ன வேணாம், ஆனால் அது நடக்கணுமா நடக்கக்கூடாதான்றது நம்ம கையில் இல்லை, அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது. நடந்துடுச்சு, விடு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம், சரியா அப்படின்னு உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், எனக்கு அந்த மனசு ஆறுதலே ஆகலை தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, என்ன தான் இருந்தாலும் பெற்றவங்க மனசு கஷ்டப்படும், அதனால் நாளைக்கு அவங்க 2 பேரும் அனுப்பி வைங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தான் கேட்போம்மா, அதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். சரி, ரேகா சத்யாவை அவங்க அம்மா அப்பா கூட அனுப்பிட்டு நாங்களும் ஊருக்கு போகிறாங்க, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிப்பா, பார்த்துக்கோ, பாவம் முத்து வண்டியெல்லாம் ஓட்டணும் போல இருக்குது, நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கான். அவ்வளோ கடனை வாங்கிட்டு எதுக்காக அந்த மனோஜ் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? அவன் புத்தி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? அவனை நல்லா தானே வளர்த்தோம். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனாலே அந்த மனோஜால் தான் வருது. அவன் பண்ண தப்புக்கு இன்றைக்கி மீனா முத்து 2 பேரும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் கட்டுறாங்க கடனை. இந்த வீட்டை எப்படி மீட்டாங்க? முத்து மாதிரி ஒரு புள்ள கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், முத்துக்கு தங்கமான மனசு, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம். ஆனால் விஜயாவுக்கு ஒரு துளியாவது பாசத்தை முத்து மேலே காமிக்கிறாளா? ஐயோ, முத்துனாலே சுத்தமாக பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறா. ஆனால் முத்துக்கு அம்மா மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படி அண்ணாமலை பார்க்குறாரு. ஆமாம் ஆமாம், எப்போவுமே முத்து விஜயாவை விட்டு கொடுக்கவே மாட்டான், அவனுக்கு அவ்வளோ பாசம். ஆனால் விஜயா அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டுறது, இல்லைனா முத்துவை திட்டுறது. அவன் ஒரு குடிகாரன், அவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் இப்போலாம் பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கா. ஏன்னா வீட்டை மீட்டு கொடுத்துருக்கான்ல, வீடு இல்லாமல் அவள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அங்கங்கே போயிட்டு மரியாதை இல்லாமல் நடத்தினாங்க. அதெல்லாம் யோசித்து அவளுக்கு அந்த அருமை புரிஞ்சிருக்கு. அதனால் முத்து மேலே கொஞ்சம் இப்போ தான் மரியாதை வந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு நம்மளை சொல்கிறாரு. சரிப்பா, நல்லபடியாக இருந்தால் சரி. நீ அப்போ நாளைக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. முத்து, மீனா, விஜயா எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. பாட்டி, நல்லபடியாக நினச்சது நடந்துடுச்சு, அது போதும் பாட்டி, நீ தான் எல்லாமே பண்ணி வச்ச அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? எல்லாமே நீ தான் பண்ண, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. அங்கேருந்து சத்யா, ரேகா 2 பேருமே வராங்க. பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, 100 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாட்டி அப்படியே வாழ்த்துறாங்க. இங்கே பாருமா, ஏதோ சின்ன பசங்க 2ம் சேர்ந்து ஆசைப்பட்டுடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுங்களோட சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அதை விட்டுட்டு அவங்கள போட்டு கொடுமைப்படுத்தணும், 2 பேரை பிரிக்கணும் அப்படிலாம் நீ நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோமா, பணன்றது வேணும் தான், நான் தப்பாக சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் பணம் வேணும். ஆனால் அதுக்காக பிடிச்சவங்கள பிரித்து பாவத்தை சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருப்பேன், நாளைக்கு இருப்பேனான்னு தெரியாது. இந்த உலகத்தில் உயிர்ன்றது ஒரு நிமிஷத்தில் போயிடும், அதுதான் வாழ்க்கை. பணம் செத்து போயிட்டோன்னே கூடவே வராது. அங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் இந்த உலகத்தில் வாழற மாதிரி வாழ முடியாது. இதுதான் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கோ. பணம் பணம் பணம்னு நீ சேர்த்து வச்ச பணம், உன் வீட்டுக்கார் சேர்த்து வச்ச பணம், இதெல்லாம் யாருக்கு? ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிற உன்னோட பொண்ணுக்கு தான். அப்போ நீங்களே நல்லா தானே பார்த்துப்பீங்க. எதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் வசதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனசில் தான் இருக்குது வசதி. ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பையன் கிடைக்கிறது இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய விஷயம், ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாதுமா. நீ வேணா போய் பாரு, நிறைய பணம் இருக்கவனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அவன் இன்னொருத்தி கூட போயிடுவான். அந்த பொண்ணு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடமைக்காக ஒரு வாழ்க்கை வாழும். இந்த மாதிரி உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஒரு உண்மையாக நேசித்த 2 பேரை சேர்த்து வாழ வச்சு பாரேன், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவங்களோட அன்பு மாறவே மாறாது. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, என்ன வேணால் நடக்கும். ஆனால் அவங்களோட அந்த ஒத்துமையை பிரிக்கவே முடியாது. எல்லாரும் சேர்த்து கண்ணு போடுவாங்க. என்ன தான் இருந்தாலும் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரியே இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி
மனப்பொருத்தம்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீ ஆசைப்பட்ட 2 பேரை தயவு செய்து பிரிச்சிடாத. உனக்கு பணம் தான் முக்கியம்னு புரியுது. ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணிடாத. நான் தான் உன்னை நம்புகிறேன். உன்னை நம்பி 2 பேரை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சிந்தாமணி அப்படியே கேட்டுக்கிறாங்க. சரி அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா, உங்ககிட்டயும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். மீனா தங்கமான பொண்ணு, சரியா? இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நீயும் கொடுத்து வச்சிருக்கணும். நீ பார்த்தியா, உன் வீட்டில் வர எல்லா கஷ்டத்தையும் மீனா தான் தாங்குறா. மீனா அப்புறம் முத்து 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்துகிறாங்க. இது எல்லாமே ஒரு வரம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உனக்கு முத்து மேலே பாசமே கிடையாது. எனக்கு மனோஜ் தான், எனக்கு மனோஜ் தான், எனக்கு மனோஜ் தான்னு சொல்கிற. ஆனால் முத்து மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நீ மீனாவை பார்த்து வச்சுக்கோ, சரியா? சும்மா மிரட்டிக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ருதி வராங்க. என்னம்மா, ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா போதா? நல்லா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கோ ரவியும் பற்றி எதுவுமே பேச வேண்டாம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் எப்போவுமே அன்பு பாசத்தில் கொஞ்சம் கூட குறை வச்சதே கிடையாது. ரவி கிட்ட ஏதாவது தப்பு இருந்தாலும் அதை ஈஸியாக நீ புரிஞ்சு சரி பண்ணிடுவ. நீயும் நல்ல பொண்ணு தான். விஜயா, உன் வீட்டுக்கு வந்திருக்க 3 மருமகளும் தங்கமானவங்க. ஆனால் அவங்கள பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோ. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ, இவங்க வேற அட்வைஸ் பண்ணி சாக அடிக்கிறாங்க பாரு. இங்கே வந்து முதல்ல போகணும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. என்ன விஜயா, மனசுக்குள்ளே என்ன திட்டுறா மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஐயோ அத்தை, உங்களை போய் நான் ஏன் அத்தை திட்ட போகிறேன்? நான்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பார்த்துக்க. சரி, பார்த்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு முத்து காலில் விழுறாரு. நீ நல்லா இருப்பப்பா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், நீ கவலையே படாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரேகாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார் 2 பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போகும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னங்க, பின்னாடி எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் பொண்ணு நான் பெத்தேன், நான் வளர்த்தேன், அவள் நல்லா இருக்கணும், அவள் ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் நான் நினைக்கக்கூடாதா? என்ன அந்த பாட்டி அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. வீடு சிந்தாமணி, அவங்க வயசானவங்க, ஏதோ அவங்களுக்கு தோணுனதை சொன்னாங்க. அதை நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, விடு, நல்லதே நம்ம நினைப்போம், பார்த்துக்கலாம் விடு, கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நாம் வந்துட்டு பிரிக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். சத்யா கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல பையன்தான் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்கிட்ட? அந்த சத்யா நல்லவன் சொல்கிறீங்களா? என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுங்க. இல்லை இல்லை, அதுக்காக சொல்லலை சிந்தாமணி. நிறைய இடத்துல நான் கடன் கொடுத்துருக்கேன், எல்லாமே கரெக்டாக வாங்கி கொடுத்துருவோம். அந்த வேலையில் கரெக்டாக இருப்பான். 10 ரூபா எடுத்துக்கலாம் மாட்டான், வேணும்னா கூட கேட்டு தான் செய்வான். அவன் ஒரு நேர்மையாக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தான் தெரியுமா? அது மட்டும் கிடையாது. அவன் வந்தவொடனே நம்ம பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சு. நிறைய இடத்துல கடன் கொடுத்த பணம்லாம் கரெக்டாக வந்துடும். அந்தளவுக்கு நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, அவனுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காதீங்க. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. எனக்கு அந்த மீனா ஞாபகம் தான் வருது அவனை பார்த்தாலே. அவள் என்ன பண்ணா? என்னோட பதவியை பிடுங்கிட்டா, எல்லார் இடத்துலையும் எனக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டா. அடுத்தது தம்பியை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. அவள் என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் இல்லை, அந்த முத்துவும் சேர்ந்து தான், எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. நமக்கே தெரியும், இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. நம்ம பொண்ணை வேணும்னு மறைச்சி வச்சு தானே அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட காரியத்தை அவங்க சாதிச்சாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு, ரேகாவோட அப்பாவுக்கு. பார்த்துக்கலாம் விடுங்க, ஆனால் நான் இப்படி உங்களை விட்டுருவேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. நான் அடுத்த அடி அடிக்கிற எல்லாத்தையுமே அவங்க தாங்கணும். கண்டிப்பாக அவங்க என்கிட்ட வாங்குவாங்க உத. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சிந்தாமணி கோவப்படுறாங்க. சிந்தாமணி, என்ன பண்ண போகிற? ஆள் வச்சு அடிக்க போறியா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, இதெல்லாம் தப்பு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க, நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் பொண்ணுங்க,
அவள் மேலே நான் எவ்வளோ பாசத்தை வச்சிருந்தேன்னு தெரியும்ல. அவள் தாங்க எனக்கு உயிரே. அவள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. கடைசியில் என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்களே. என்னால் அதை தாங்கிக்கவே முடியலங்க. எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபீல் பண்ணுறாங்க. முத்து, மீனா, அப்புறம் வந்துட்டு ரேகா எல்லாருமே சேர்ந்து ஒரு காரில் போகிறாங்க. போகும்போது மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அங்கே பார்த்து இரு, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட. நான் தான் இருக்கேன்ல, நான் நல்லா தான் பார்த்துப்பேன் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. ரேகா, நீ தங்கமான பொண்ணு தான், நீ நல்லா பார்த்துப்ப, அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் உங்கள் அம்மா தான் சரியான வில்லி. எப்போ எப்படி பிளான் போடுவாங்க எதுவுமே தெரியாது. உன் மனசை மாற்ற கூட நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீ உஷாராக இருக்கணும், புரியுதா? எல்லாத்தையும் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீ நம்பக்கூடாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சும்மா ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் சத்யா வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 நாள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அங்கே இருக்கணும். ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே அடக்கி வச்சுருக்காங்க. அவங்க என்ன வேணால் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சத்யா எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். அப்போ சத்யாவோட அம்மா சொல்கிறாங்க, சத்யா, நீ அங்கே போகிறதுல எனக்கு விருப்பமே இல்லைடா, நீ அங்கே போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் தான் இருக்கேன்ல, பார்த்துப்பேன். சத்யாவுக்கு எதனா ஒன்றா நான் கண்டிப்பாக தாங்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. அதான் பொண்ணே இவ்வளோ தைரியமாக சொல்லுதுல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டுருக்கீங்க அத்தை? நீங்கள் பயப்படாதீங்க. என்ன சத்யா, உனக்கு பயமாக இருக்காங்க போகிறதுக்கு அப்படின்னு முத்து கேட்குறாரு. மாமா, எனக்கு என்ன மாமா பயமாக இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு ரேகாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, பண்ணிட்டேன். அதுதான் என்னோடய ஆசையே ரொம்ப நிறைவேறிடுச்சு. இதுக்கும் மேலே ஒன்றும் கிடையாது. நான் யாரை பார்த்தும் பயப்படலாம் மாட்டேன் மாமா. எனக்கு தான் இருக்கீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சத்யா, ரேகா, உன்னோட வீட்டுக்கார் ரொம்ப தைரியமாக இருக்கார், மனதைரியத்தோட. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க, 2 நாளில் வந்துடுங்க வீட்டுக்கு, சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. சிந்தாமணி அவங்க வீட்டுக்கார் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே ரேகாவையும் அப்புறம் வந்து சத்யா 2 பேரும் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. பார்த்து போயிட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா, பார்த்துக்கோ ரேகா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து ஆரத்தி போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சிந்தாமணி வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. 2 பேருமே உட்காடுறாங்க. அப்புறம் வந்துட்டு பால், பழம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பாரு சத்யா, நான் உன் மேலே எனக்கு கோவம்தான். ஆனால் நீ இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, அதனால் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? நீ என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, அன்பு பாசத்தில் எந்த குறையும் வைக்காத, போதும். எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது, எங்களுக்கு பணத்துக்கெலாம் எந்த குறையும் கிடையாது. ஏதோ உன்னை என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா சொல்கிறாரு. ரேகாவோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்னங்க, அவங்கக்கிட்ட சாதாரணமாக பேசுகிறீங்க, உங்களால் எப்படி சாதாரணமாக பேச முடியுது, எனக்கு அது தெரியவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிற, விடு, பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு. அப்புறம் ரேகாவுக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம என்ன சொன்னாலும் ரேகா கேட்க மாட்டா. ரேகா பயங்கர உஷாரு, சரியா? நாம் பெத்த பொண்ணு நம்மளை விட கேடியாக இருக்கும். அதனால் ரேகா வழிக்கு போய் தான் நம்ம வழிக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதுக்குள்ளே நீ எதுவும் பேசிடாத. ரேகா கிட்ட அப்படியே சாதாரணமாகவே பேசு, ரொம்ப பாசம் இருக்கா மாதிரியே பேசு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ரேகா, சத்யா 2 பேருமே ரூமில் இருக்காங்க. சத்யா அமைதியாக இருக்கார். என்ன சத்யா அமைதியாக இருக்க, உனக்கு இந்த இடம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல, ஒரு 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. அப்படியே சிந்தாமணிக்கு கோவமாக வருது. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னங்க, அவள் 2 நாளில் அங்கே போவேன்னு சொல்கிறான், அந்த வீட்டில் என்னங்க வசதி இருக்குது, அது வீடா, அது ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்குது, அது ஒரு ரூமா, ஒரு ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த வீட்டில் போய் என் பொண்ணு வாழணுமா? அங்கே போகக்கூடாதுங்க, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. இரு இரு இரு, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்து ரேகா கிட்ட பேசலாம், இங்கேயே 2 பேரும் இருக்கா மாதிரி பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நாம் சொன்னால் ரேகா கேட்டுருவாளா? அவள் கேட்குற பொண்ணா, அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை தான் செய்வாள். இப்போ அதை தானே செஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரேகா அப்படி எப்பவும் போல் போயிட்டு எப்பவும் போல் இருக்காங்க. சத்யா, நம்ம வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அம்மா, நானும் இவரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்குள்ளவா ரேக்கா? கூட நம்ம ஆளுங்க யாராவது அனுப்பவா? அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இதில என்னம்மா இருக்குது? இதோ இருக்க கோவிலுக்கு தானே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். அதுக்கு எதுக்கு நீ ஆளுங்கலாம் அனுப்புறேன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சத்யா இருக்காரு. அவரு என்ன பார்த்துப்பாரு. நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா பார்த்து கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. வா சத்யா, ஏன்னா உனக்கு வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. அதான் நம்ம கோவிலுக்கு போலான்னு நான் கூப்பிட்டு வந்தேன். ஓகேவா உனக்கு? அப்படின்னு ரேகா சத்யா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க.